பணவியல் பொருளாதாரம், மானிட்ரி பாலிசி, இதை பற்றி முன்னாடியே பேசியாச்சு. மானிட்ரி எக்கனாமிக்ஸ், பணத்தை பற்றி படிக்க போகிறோம். படித்தாச்சு, தெரிஞ்சது தான். எக்ஸ்ட்ரா ஏதாவது இருக்கிறது ரிவிஷன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான், படிக்கவே தேவையில்லை. ஃபேக்டை மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. பாருங்க, மில்டன் ஃப்ராட்மேனா அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாமா? அறிவதி ஆமாவா? நேற்று 10 ரூபாய்க்கு விற்ற பொருள் இன்றைக்கி 12 ரூபாய்க்கு விற்கிது. சட்டம் ஏற்றுச்சு அந்த 2 ரூபாயை. அப்போ 10 ரூபாய்க்கு வாங்கின பொருள் இன்றைக்கி 12 ரூபா. வரின்னா என்னது? தன்னோட உழைப்பிலேருந்து ஒரு பகுதியை அரசாங்கத்துக்கு சும்மா எடுத்து கொடுக்கறது, பொது நலனுக்காக. ஆமாம், அது மாதிரி தான் இதுவும். ஆனால் இதில் சட்டப்பூர்வம் கிடையாது. அரசாங்கம் எதுவும் செய்யலை, விலையேற்றலை. பட் சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலைன்னா அது விலை ஏறுது. அதை வச்சு சொல்லியிருக்காரு அவர். பணம்ங்கிறது என்ன? பண்டம் மற்றும் பரிமாறிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி. எதுக்கப்புறம் உருவானுச்சு அது? வெரி குட். பண்டமாற்று முறைக்கு அப்புறம் வந்தது. பண்டமாற்று முறையிலிருந்து ஒரு சில பிரச்சனையை சரி செய்யறதுக்காக வந்தது தான் அது பணம்ன்ற கருவி. சரியா? அதை பற்றிலாம் முன்னாடி பேசியிருக்கோம். பொருள், பணத்துக்கான பொருள், பொருட்கள் மற்றும் பணிகளை வாங்குவதற்கும் கடன்களை திரும்ப செலுத்துவதற்கும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு இடையீட்டு கருவியே பணம். அது என்னவா வேணாலும் இருக்கலாம். சரியா? பொது இடையீட்டு கருவி என்பது மேற்கண்ட பரிணாமங்களில் அனைவராலும் தயக்கமின்றி பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒன்று. எல்லாருமே ஏற்றுக்கணும். ஏற்றுக்கல அப்படின்னா அது பணம் கிடையாது. மேற்கண்ட காரணத்துக்கு, பண்டம் பணியை வாங்கிறதுக்கு அல்லது கடனை திருப்பி அடைக்கிறது. உலக நாடுகளில் அண்மை காலமாக கடனின் முக்கியத்துவம் அதிகரித்து வருகிறது. ஸோ காசோலை, காசோலை என்னவா பயன்படுத்துகிறோம்? மாற்றுச்சீட்டாக பயன்படுத்துகிறோமா? அது மாற்றுச்சீட்டு, ரெண்டும் ஒன்று தான். போன்ற கடன் கருவிகள் அதற்காக பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் பணமே அனைத்து கடன்களுக்கான அடிப்படை என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இலக்கணம் யார் யாரோ கொடுத்துருக்காங்க. வாக்கர். பணம் எதை செய்கிறதோ அதுவே பணமாமா. யார் சொல்லியிருக்கா? வாக்கர். ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கேட்பான், பார்த்துக்கோங்க. க்ளௌதரா? க்ரௌதரா? க்ரௌதர். பரிவர்த்தனைகளில், பரிவர்த்தனை அர்த்தம் வாங்கிறது விற்கிறது. இந்த பரிவர்த்தனை, எக்ஸ்சேஞ்ச். மதிப்பளவை மதிப்பினை இருப்பு வைத்தல். இன்றைக்கி நான் 100 ரூபாய்க்கு வேலை பார்த்துருக்கேன். என்னோடய உழைப்போட மதிப்பு தான் 100 ரூபா. அந்த 100 ரூபா என்ன பண்ணலாம்? நான் சேமித்து வைக்கலாமா? அதான் சொல்கிறாங்க. ஆகியவற்றை செய்யும் ஒன்றாக இருப்பது பணம். பரிணாம வளர்ச்சி, பண்டமாற்று முறை, இந்த கதையெல்லாம் தெரியும் நமக்கு. தேவை போக உபரியாக இருந்த பொருளை பரிமாற்றிக்கொள்ள ஃபஸ்ட்டே நம்ம படிச்சுட்டு வந்தலாம். கதை கேட்டாச்சு. விலங்கு தோல் அந்த காலத்தில், ரோமம், உப்பு, அரிசி, கோதுமை, பாத்திரம், ஆயுதங்கள், இதெல்லாம் வந்துட்டு என்னவா இருக்குது? பணமாக பயன்படுத்துது. பண்டமாற்று முறை வரலாறு. எந்த செயலுக்கு அப்புறம் பண்டமாற்று முறை வந்திருக்கும்? நாகரிகம், அந்த வார்த்தை தூக்கி போடுங்க. வேளாண்மை, செட்டில் லைஃப், ஒரே இடத்துல உட்காந்ததோட விளைவு தான் அது பண்டமாற்று முறை. அந்த கிளைமேட்டுக்கு விளையிற மட்டும் அவனுக்கு கிடைக்கும். அதே முன்னாடி என்ன பண்ணியிருப்பான்? நாடோடியே போயிருப்பான். அங்கே இந்த ஏரியாவில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாம் சாப்பிட்ருப்பான். சரிவிகித உணவு கிடைச்சிருக்கு. இப்போ சரிவிகித உணவு கிடையாது. அதேமாரி மனிதனுடைய ஆசை இருக்குல்ல, அது மாறிக்கிட்டே இருக்கும். ஒன்றையே தொடர்ந்து நுகர பிடிக்காது, எதுவாக இருந்தாலும் சரி. இப்போ எக்ஸாம்பிள், இனிப்பாக சாப்பிட்டுட்டே இருக்கீங்க, நான் ஒரு ஸ்டேஜில் தகட்டிடும். அதுக்கு தான் என்ன பண்ணுறது? பேலன்ஸ் பண்ணுறது. காரம் எல்லாமே மனுஷனோட மனநிலை அதுதான். சைக்காலஜி அதுதான். சரியா? டெய்லி ஒரே மாதிரி
ட்ரெஸ் போடுறதுக்கு பிடிக்காது. அப்புறம் ஒரே படம் ஓடிக்கிட்டே இருக்குது டெய்லி, பார்ப்பீங்களா? அதே தான், அதே கதை தான். பண்டமாற்று முறையின் வரலாறு BC 6000 கிமு 6000. அப்போ விவசாயம் வந்துருச்சு, செட்டில் லைஃபுக்கு வந்துட்டான். அப்போ இந்த ஏரியாவில் விளையுது, அவன் சாப்பிட போக மிச்சத்தை என்ன பண்ணுறான், பக்கத்தில் கொண்டு போய் பக்கத்து ஊரில் கொடுத்துட்டு அங்கே விளையிறத இங்கே வாங்கிட்டு வரான். பண்டமாற்று முறை. இந்த செயலுக்கு பேர் என்ன? வியாபாரம். அங்கே தான் வியாபாரம் வருது. வியாபாரம் செய்கிறதுக்கு ஒரு தொழில் உருவாகுதா? என்ன தொழில் உருவானுச்சு? வியாபாரன்ற தொழில் உருவாயிருக்கு. விவசாயன்ற தொழில் தான் அடிப்படை, அப்புறம் தான் வியாபாரன்ற தொழில். அப்புறம் டிவிஷன் ஆஃப் லேபர் கான்செப்டில் வீடு கட்டுற தொழில், சரியா? கூட பண்ணுறதுக்குன்னு ஒரு தொழில் பிரிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாத்துக்கும் சாப்பாடு யார் போடுவா? விவசாயம். விவசாயத்தில் சர்ப்ளஸ் வந்தால் தான் வேறு தொழில் வரும். முன்னாடி பேசியிருப்போம், பார்ப்போம். மெசபடோமியா பழங்குடியினா பண்டமாற்று முறை பயன்படுத்தப்பட்டது, எவிடன்ஸோடு இருக்குது, அதனால சொல்கிறாங்க. கிமு 6000 அப்படின்னாக்கா இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 6000. ஓகே, எந்த கரெக்டாக இயர் சொல்லுங்கள் பார்ப்போம். கிமு BCயா? சரி, இன்னையிலேருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? BC 6000, கிமு 6000 தான். 7000மா? கிமுலாம் 6000 இருக்குது, இந்த பக்கம் 2000 வருஷம் ஆயிடுச்சு. கிபியில் 8000 வருஷத்துக்கு முன்னாடி. என்ன கற்காலம்? பழைய கற்காலமா புதிய கற்காலமா? புதிய கற்காலம். BCயை வச்சு சொல்லாதீங்க, புதிய கற்காலம் தான் செட்டில் லைஃபுக்கு வந்தான் அப்படின்னு பார்த்தேன். நமக்கு இருக்கா? பழைய கற்காலத்தில் நாடோடியாக சுற்றிக்கிட்டு இருந்தான். அந்த சப்ஜெக்ட் அப்படியே ஓரமாக விட்டுறணும். அப்படியே இந்த சப்ஜெக்டுக்குள்ளே சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகணும், நம்ம மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். நம்ம தானே. அப்புறம் பெரியார் சொன்ன மாதிரி அறிவு அதை சிந்தி, அப்புறம் சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம், எல்லாத்தையும் கேள்வி கேட்பான். அதனால் ஓரமாக வச்சுக்கோங்க அந்த அறிவை. என்னவா இல்லையா? ஆமாம். இங்கே படிக்கும்போது தான் அங்கே லிங்க் பண்ணணும் எல்லா சப்ஜெக்டு கூடயும். பொனீசியர்களால் மெசபடோமியா எங்கே இருக்குது? ஈரான். ஈரானில் ஈராக். பொனீசியர்களால் கடல் கடந்து பல்வேறு நகரங்களில் இம்முறை பயன்படுத்தப்பட்டது. கடல் வாணிபம் அப்பயோ தொடங்கிடுச்சு. பாபிலோன், அதுவும் அதே தான், மெசபடோமியா இவங்க தான். பாபிலோனியர்கள் பொருட்களுக்கு பொருட்கள் மாற்றும் பண்டமாற்று முறை பயன்படுத்தினர். பாபிலோனில் என்ன ஃபேமஸு? தொங்குந்தோட்டம், உலோக திட்டம், மெட்டாலிக் ஸ்டாண்டர்ட். அதுக்கப்புறம் அதில் உள்ள பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு வந்து தான் இந்த பணம், அதுக்கு மெட்டல் யூஸ் பண்ணுறாங்க. முதல்ல செம்பு, வெள்ளி, தங்கம், அதெல்லாம். ஓகேவா? அந்த மெட்டல் எவ்வளோ ரேட்டோ அந்த ரேட்டுக்கு உண்டான மெட்டல் அதில் இருக்கும். இப்போ 5 ரூபான்னு போட்டிருக்காங்கன்னா அந்த மெட்டலுக்குள்ள என்ன இருக்கும்? 5 ரூபாய்க்கு மதிப்புக்கு வெள்ளியோ தங்கமோ இருக்கும். தங்கம், வெள்ளி, ஏதாவது உலோகம் பயன்படுத்துகிறாங்க. இந்த நாணயங்கள் முழு மதிப்பு பணமாக அல்லது முழு நிறையுடைய சட்டமுறை பணமாக இருந்தது. புரியுதா? முழு மதிப்பு 5 ரூபான்னு மேலே போட்டிருந்தது அப்படின்னாக்கா அந்த உலோகத்தை உருக்கி விற்றீங்கன்னா எவ்வளோக்கு போகும்? 5 ரூபாய்க்கு அதில் உலோகம் இருக்கும். ஓகேவா? ரைட். பொன் திட்டம், கோல்டு ஸ்டாண்டர்ட். பாருங்க, அப்பொன் பணத்தின் எடையளவுக்கு சமமாக நிர்வகிக்கப்படுது. பண அலகின் வாங்குதிறன், அந்த பொண்ணோட எடை, அது என்ன ரேட்டு, அது அதே தான் வெள்ளியும். காகித பணம், இதுதான் என்ன இருக்காது, அதில் மதிப்பு இருக்காது. 1000 ரூபான்னு போட்டுருவான், 1000 ரூபா மதிப்புலாம் இல்லை. அந்த பேப்பர் 10 காசு கூட போகாது. சரியா? ஆமாம். அப்புறம் எப்படி சார் அதுக்கு பவர் வருது அப்படின்னாக்கா, ஒரு நாட்டோட அரசாங்கம் அல்லது அரசாங்கத்தால் அதிகாரம் வழங்கப்பட்ட ஒரு அமைப்பு, அவன் அதில் சொல்லியிருப்பான். அதில் அந்த நோட்டை எடுத்து படிங்க, போட்டிருக்கும் இந்த மாதிரி இந்த நோட்டை கொடுக்குறவன் 1000 ரூபா மதிப்பு உங்களுக்கு கொடுக்குறான்னு அர்த்தம் அப்படின்னு அதில் போட்டிருக்கும். சரியா? போட்டு யார் கையெழுத்து போட்டிருப்பா? 1 ரூபா நோட்டில்
நிதி நிதி அமைச்சரா? நிதி செயலாளர், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணம் எல்லாமே ஒன்றிய அரசாங்க கண்ட்ரோல். பாருங்க, நாட்டின் கருவூலமோ அரசாங்கம் அல்லது மைய வங்கியோ அல்லது இரண்டுமோ வரையறையற்ற சட்டமுறை பணமாக காகித பணத்தை புழக்கத்திற்கு வழங்குவோர் பணமுறையாகும். இவங்க 2 பேர், கருவூலம் அல்லது மைய வங்கி அல்லது 2 பேர் சேர்ந்து. பார்த்தீங்களா? காகித பணத்தில் என்ன பண்ண முடியாது, பணத்துக்கு ஈடான மதிப்பினை உலோகமாக மாற்ற முடியாது. அதில் உருக்குனீங்கன்னா என்ன ஆகுது, வெறும் சாம்பல் தான் இருக்கும், 5 பைசா கூட கிடைக்காது. அதான் சொல்கிறாங்க. காகித மதிப்பு நிர்ணயம் பொன் மற்றும் வெள்ளி போன்ற உலோக மதிப்புகளை சார்ந்து இருப்பதில்லை. காகித பணத்திட்டம் நிர்வகிக்கப்படும் காகித பணத்திட்டம் என்று அழைக்கப்படுகிறது. நிர்வகிக்கிறாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன். யார் சொல்கிறாங்க? நிர்வாகம் சொல்லுது, அரசாங்கமாக அவங்கள. விலைவாசி நிலைப்படுத்தும் நோக்கில் பணப்புழக்கத்துள்ள பண அளவினை யார் உச்ச அளவு நிர்ணயிக்கிறாங்க? மைய வங்கி. உச்சநிலை அதிகார அமைப்பான மைய வங்கி நிர்வகிக்குது. மக்கள்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கணும், எவ்வளோ பணம் இருக்கக்கூடாது. எதை பொறுத்து இதை நிர்வகிக்கும்? பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்பு. நாட்டில் சந்தையில் விற்கிறதுக்கு வந்தால் பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்பு. பண மதிப்பிற்கான அரச கட்டளையினை தாங்கி வருவதால் காகித பணத்திட்டம் கட்டளை பணத்திட்டம் ஆகும். நம்ம தானே அதில் மதிப்பு இல்லை. 1000 ரூபா நோட்டு, அதுக்கு 1000 ரூபா மதிப்பு இருக்காது. அரசாங்கமோ மைய வங்கியோ என்ன பண்ணுறாங்க, கட்டளை கொடுக்குறாங்க. இதை எடுத்துகிட்டு வந்தாக்க 1000 ரூபா மதிப்பு இல்லை, அதுக்கு மதிப்பு அப்படின்னு அது போட்டிருக்கு. எடுத்து படித்து பாருங்கள். நோட் வச்சுருக்கீங்களா? திஸ் பியரர் போட்டிருக்கா? என்ன போட்டிருக்கு? இங்கே இல்லையா? 100 ருபீஸ் மட்டும்தான் போட்டிருக்கு. கையெழுத்து போட்ட இடத்துல படித்து பாருங்க. சரி, அந்த மாதிரி இருக்கணும். இருக்கா? பியரர் சொல்லுங்கள். பியரர் 100. அப்போ இதை கொடுத்தானா நீ 500 ரூபா அவன் கொடுத்த மாதிரி அர்த்தம். அவனுக்கு நீ 500 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். போட்டிருக்கா? அது ஆடுறது. கட்டளை தாங்கிறது. கட்டளைன்னா என்ன அர்த்தம்? கட்டாயம் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னாக்கா கூப்பிட்டு என்ன பண்ணுங்க, கம்ப்ளைண்ட் பண்ணால் அவன் மேலே ஃபைன் போடுவாங்க கவர்மெண்ட். சரியா? என்னது? நெகிழி இதெல்லாம் அவுட்டு. இப்போலாம் விர்ச்சுவல் மணி தான். நெகிழி பண்ணாலாம் காலி. பற்று அட்டை, அட்வான்ஸு, ரொக்க அட்டை, கடன் அட்டை, டெபிட் கார்டு, அதெல்லாம் மெயினிங்கு. கிரிப்டோ இதெல்லாம் ஒன்றுமே வழங்காது. ஒரு நாட்டில் பணத்தை யார் மைய வங்கி தான் அச்சடித்து வெளியிடணும். இதை கொண்டு வந்துட்டானுங்க. மைய வங்கியை சாராமல் பணப்பெருக்கத்தை சீர் செய்தல் மற்றும் நிதி மாற்றத்தை சரிப்படுத்துதல் போன்ற சுதந்திரம் கொண்ட டிஜிட்டல் நாணயங்களை மெய்நிகர் நாணயம், பிட்காயின். இதுக்கு போயிடாதீங்க, தயவு செஞ்சு போட்டுறாதீங்க பணத்தெல்லாம். ஏன்னா அது நம்ம எங்கேயும் போக முடியாது. அதாவது மைய வங்கி இல்லாமல் பணக்காரனுங்க அவனுங்க வெளியிடுற காயின் இது. சரியா? தனிநபர் சொத்துக்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளும் கையகப்படுத்துவதற்குள்ளும் உட்படாமல் இருக்க ஒரு வழிமுறையாக பயன்படுதா? சரி. பணத்தோட பணி நமக்கு தெரியும். முதல் நிலை பணி, 2ஆம் நிலை, 3 துணை பணி, இதர பணிகள். முதன்மை பணி இடையீட்டு கருவி, மதிப்பு நிலக்கல். எதுக்கு மதிப்பு நிலக்கலானா யூஸ் பண்ணுறோம் பணத்தை? மதிப்பு நிலை கலன் அதான் பயன்படும். எது? பணம். பேனா வாங்குறீங்களா? பேனாவோட விலை எதில் நிர்ணயிக்கிறாங்க?
பேனாவோட மதிப்பு எதில் நிர்ணயிக்கிறாங்க? பேனா போய் வாங்குறோம் என்னம்மா கேட்ப தீபிகா? எவ்வளோ ரூபாங்கன்னு கேட்குறீங்களா? ரூபானா என்னது? பணம் தானே. 5 ரூபாம்மா. அப்போ அந்த பேனாவோட மதிப்பு 5 ரூபா. எதை வச்சு நிர்ணயிக்கிறான் அந்த பேனாவுக்கு இவ்வளோ மதிப்புன்னு? பணத்தை வச்சு பணத்தை வச்சு நிர்ணயிக்கிறோம். அதான் மதிப்பளவை. வருங்கால செலுத்துதல், பரிவர்த்தைக்கான கருவி, மதிப்பினுடைய அளவுகோல், பண்டமற்ற பணிகள். அடுத்து 2ஆம் நிலை பணிகள். நிலைக்கலன். பொருளை நம்ம என்ன பண்ண முடியாது, சேமித்து வைக்க முடியாது. தக்காளி விளைஞ்சிருக்கு, இன்னைக்கு 100 மூட்டை தக்காளி விளைஞ்சிருக்கு. நான் எவ்வளோ செலவு பண்ணுவேன்? தக்காளி சாம்பார், தக்காளி சட்னியை ஃபுல்லாக தக்காளியே சாப்பிட்டாலும் சரி, 1 கிலோ 2 கிலோ தருமா? மிச்சதெல்லாம் என் உழைப்பு 100 மூட்டை. அப்போ என்ன பண்ணுவேன்? அதை விற்றுட்டு தேவைப்படம் கொடுத்துட்டு காசாக கொடுறான்னு வாங்கி காசை என்ன பண்ணலாம்? எவ்வளோ நாளைக்கு வேணாலும் சேமித்து வச்சுக்கலாம். ப்ளஸ் இருக்குது ஒரு விஷயத்தில். எந்த அளவுக்கு ப்ளஸ் இருக்கோ அந்த அளவுக்கு என்ன இருக்கும்? மைனஸும் இருக்குது. அதனால தான் உழைக்காமே நிறைய பேர் என்ன பண்ணுறான், அவங்க தாத்தா பாட்டி சம்பாரித்து வச்சு சாப்பிட்டுட்டே இருக்காங்க. சரியா? அப்புறம் அந்த பணத்தை போட்டு எங்கேயாவது நிறையா பணம் எடுக்க முடியுமான்னு போய் மாட்டிக்கிறான். ஆமாவா? ஆமாம். நேற்று கூட அதேமாதிரி கேஸ் 37 லட்சம் ஃப்ரெண்டு ஒருத்தன் போட்டு போச்சு, கேஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதுலேயும் போட்டிருக்கானுங்க, அந்த அம்மாப்பேட்டையிலையும் அது மாதிரி இங்கே தருமபுரியிலையாம்மா கேஸு கொடுத்துட்டு இருந்தானு. அப்போ தான் போய் பார்த்தேன். இப்படி எப்போ என்ன நினச்சிருப்பேன்னு தெரியும் உங்களுக்கு. அதான் நல்லவன் கேட்டால் கொடுக்க மாட்டீங்க போங்க அப்படின்ட்டு வந்துட்டேன். அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், பணத்தை போட்டு என்ன பண்ணணும்? பணம் அள்ளணும். அதுக்கு கொண்டு போய் அப்போ பணத்தை என்ன பண்ணலாம்? நம்ம சேமித்து வச்சுக்கலாம். பணம் வருங்கால செலுத்துதலுக்கு ஒரு அடிப்படை. இன்றைக்கி நான் 1000 ரூபா வாங்குகிறேன், நாளைக்கு திரும்ப எதை எவ்வளோ கொடுப்பேன்? 1000 ரூபா. அதே பணத்தால் கொடுக்குறோமா? அதான் திரும்ப செலுத்துதல். வட்டி அது வேறு, அதை விட்டுருங்க. வாங்கும் திறனை மாற்றிக்கொள்ளும் ஒரு வாங்கும் திறன் என்ன மாறிக்கிட்டே இருக்கும். இந்தியாவில் பணம் ஓகே, அமெரிக்காவில் ரூபா நோட்டு செட் ஆகுமா? அப்போ என்ன பண்ணணும்? நம்ம பணத்தை மாதிரி டாலர் வாங்கிக்கணும். அதோட வாங்குந்திறன் வேறு, நம்ம பணத்தோட வாங்குந்திறன். $1 வச்சு 1 கேலன் பெட்ரோல் வாங்கலான்னு சொன்னேன். 1 கேலன்னா எவ்வளவு? 3.74ன்னு சொல்லக்கூடாது, பாயிண்ட்டுக்கு மேலே போயிட்டோம். ரைட், வாங்கலாம். நம்ம ஒரு ரூபாயை வச்சு ஏதாவது வாங்க முடியும்? மிட்டாய் கூட வாங்க முடியல, பிச்சைக்காரன் போட தூக்கி போடுறான் 1 ரூபாயை. சரி, அதான் சொல்கிறாங்க. சும்மா கேட்டுன்னு மட்டும் வாங்க. துணைப்பணி, கடனுக்கான அடிப்படை. கடன் வாங்குறது இதெல்லாம் வாங்குவோம், பணம் தான். பணம் தேசிய வருவாய் பங்கீட்டுக்கு உதவுது. தேசிய வருவாய்னா அந்த ஜிடிபி. அந்த ஜிடிபினா யாருக்கு போய் சேர்ந்துச்சு? எல்லாம் மக்களுக்கு தான் போய் சேர்ந்துச்சு. எல்லா மக்களுக்கும் 140 கோடி பேர்த்துக்கு எவ்வளோ ஜிடிபி? பணமாக தானே போய் சேர்ந்துருக்கும். ஒருத்தன் லட்சக்கணக்கில் வாங்கியிருப்பான், அதானி அம்பானி கோடி கணக்கில். ஒருத்தன் 1000 2000 10,000 வாங்கியிருப்பான் அந்த வருஷத்தில் ஜிடிபியில். அதுதான் சொல்கிறாங்க. வாரம், கூலி, வட்டி, லாபம். என்னது இதெல்லாம்? வாரம், வட்டி, கூலி, லாபம்லாம் என்னது? வெரி குட். ரிட்டர்ன் டு தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அவர் வீடியோ பார்த்துட்டே அவ்வளோ சொல்கிறாரு, நீங்கள் இங்கே உட்காந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறீங்க. புரியுதா? இடம் இல்லை, உங்கள் மனசில் தான் இருக்குது. எங்கேருந்து படிக்கிறோம் முக்கியம் இல்லை அப்படின்னு. உற்பத்தி காரணிகளுக்கான வருவாய் பார்த்தோமா? லேண்ட், லேபர், கேபிட்டல். அது பணமாக தானே போய் சேரும். நீ எந்த அளவுக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணியோ அந்த அளவுக்கு உன் கையில் பணம் இருக்கும். அது இறுதிநிலை பயன்பாடுகளை ஒப்பிடவும், இறுதிநிலை உற்பத்தி திறன்களை ஒப்பிடவும். உற்பத்தி திறன் சொல்லிட்டேன், இறுதிநிலை உற்பத்தி திறன். மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி,
அன்றைக்கி பார்த்தோம். அது மாதிரி இறுதிநிலை பயன்பாடு. கடைசியாக நீ ஒரு பொருளை சாப்பிட்ற, ஆனால் கடைசியாக எக்ஸ்ட்ரா ஒரு பொருள் சாப்பிட்றல, அந்த பொருள்னால நீ எவ்வளோ பயன் அடைஞ்ச, அதுக்கு பேர் தான் இறுதிநிலை பயன்பாடு. பயன்பாடுன்னா இது தேவையை பூர்த்தி செய்கிறது. இறுதிநிலை உற்பத்தி திறன் பார்த்தோம்ல, 2 பேர் வேலை செய்கிறான், 2 பேர் சேர்ந்து 10 ப்ரொடக்ஷன் பண்ணுறான், 3ஆவதாக ஒரு ஆள் சேர்றான், அப்போ எவ்வளோ ப்ரொடக்ஷன் ஆச்சு? நான் கதையாக சொல்லிட்டு வந்தேன், எத்தனை பேர் வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில. அது எல்லாமே கேள்வி, ஒவ்வொன்றுக்கும் புரிய வச்சுட்டு வந்திருக்கேன். 10 தடவை கூட போட்டு கேட்டுக்கோங்க ப்ளஸ்ஸு. அதுக்கு மீனிங் போட்டுச்சுன்னா கதையை வந்து சொல்லுங்கள், கேளுங்க, டவுட் வந்து கேளுங்க, சொல்கிறேன். எல்லாமே கேள்வி. 2 பேர் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான், 10 யூனிட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. 3ஆவது ஒரு ஆள் ஆட் பண்ணுறோம், அவனால் எவ்வளவு ப்ரொடக்ஷன் ஆச்சு? அவனால் மட்டும், அவனை ஆட் பண்ணதுனால 12 ஆச்சு. 10 12 ஆச்சு. 2 பேர் வேலை செய்யும் 10 யூனிட்டு. 3ஆவது ஆள் செய்யும்போது 12னாங்க இறுதிநிலை உற்பத்தி அளவு 2 யூனிட்டு. அது மாதிரி ஃபஸ்ட்டு 5 பண்டம் சாப்பிட்டேன், 6ஆவது பண்டம் சாப்பிடும்பொழுது எனக்கு எவ்வளோ மன நிறைவு கிடைச்சிது? சரியா? அதுக்கு பேர் தானே அது இறுதிநிலை பயன்பாடு. பணம் மூலதனத்தின் உற்பத்தி திறனை உயர்த்துகிறது. நம்ம தானே, பணம் இருந்தால் தானே ஒரு மெஷினு உற்பத்தி திறன்னு அர்த்தம். 10 யூனிட் ப்ரொடக்ஷன் இடத்துல 12 யூனிட்டு. கைத்தறி நெஞ்சிக்கிட்டு இருந்தான், ஒரு சேலை ஒரு நாளைக்கு நெய்வான், பவர் லூமாக மாற்றுறான், பணத்தை போட்டு என்ன பண்ணுறான், பவர் லூமாக மாற்றுறான், 10 புடவை ஒரு நாளைக்கு நெய்வான். உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். சும்மா புரிஞ்சிட்டு மட்டும் வாங்க, ஒன்றும் அவ்வளோ இல்லை. இதர பணிகள் திரும்ப செலுத்துறது, அதுதான் பேசின கதை தான். பொதுமைப்படுத்தப்படும். நம்ம நாட்டில் என்னது 10 ரூபானா 10 ரூபா தான், தமிழ்நாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ஊரில் 200 சம்பளத்தை மதிக்க மாட்டோம். வட இந்தியா கதை வேறு. அவனுக்கு 200 சம்பளம் கொடுத்துன்னா அவ்வளோதான், மாடு மாதிரி வேலை செய்வான். அவங்க ஊரில் பணத்தோட மதிப்பு வேறு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே பணத்துக்கு மதிப்பு அதிகம்னா என்ன அர்த்தம்? வட இந்தியாவில் காரனுக்கு 500 சம்பளம் கொடுத்தினா மாடு மாதிரி வேலை செய்வான். நம்ம ஊருக்காரன் 500 சம்பளத்துக்கு வேலை செய்ய மாட்டான். என்ன காரணம்? நீங்கள் எக்கனாமிஸ்ட் எல்லாம் பேசாதீங்க, சாதாரண பாமரன்னா பேசுங்க. அதாம்மா ஏன்னு கேட்குறேன். வெரி குட். அங்கே நம்ம ஊரில் வேலை வாய்ப்பு நிறையா இருக்குனால நிறையா வருமானம் வருது, அதனால நம்ம மதிக்க மாட்டோம். அவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, அப்போ வருமானம் கம்மி, அதனால தான் நம்ம ஊருக்கு வரான். இந்த 500 எடுத்துகிட்டு போனான்னு அவ்வளோதான். அவன் மாதம் ஒரு நாளைக்கு 500 அவ்வளோ, மாதம் 15,000 15,000 பெரிய தொகை அவனுக்கு. புரியுதா? விழுந்துட்டீங்களாங்க, ஏதோ எல்லாம் விழுந்துட்டீங்கன்றானுங்களே. வாழ்ந்துட்டுருக்கோம், அவனுங்களே உங்களுக்கு காப்பாற்றுவாங்க. அங்கேருந்து வரவன் உங்களுக்கு காட்டி கொடுக்குறான், எங்கள் ஊரில் ஒன்றுமே கிடையாதுரா அப்படின்ட்டு. சரியா? ரைட். எப்படி அதெல்லாம் நடந்துச்சிங்க? அடிப்படை கட்டமைப்பு வசதி மேம்படுத்தினாங்க. நீ இதை படிக்கக்கூடாது, நீ இதை செய்யக்கூடாது அப்படின்லாம் சொல்லி வச்சுருந்தானுங்களே. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? உடச்சி நொறுக்கி எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்க வச்சாங்க. அதெல்லாம் தான் காரணம். அங்கே கொண்டு போய் கொடுங்க. புரியுது? அங்கே ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தாங்க அந்த மேலே உள்ள வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். மற்றவெல்லாம் நீ அதெல்லாம் செய்யக்கூடாது, கீழே வச்சுட்டாங்க. அப்போ போட்டி இல்லை அங்கே. அது மாதிரி மந்தமாக ஓடிட்டு இருந்துச்சு. மேலே உள்ள மட்டும் தின்னுட்டு கொளுத்துட்டு கிடந்தானுங்க. இங்கே அப்படி இல்லை, யார் யாருக்கு இல்லையோ எடுத்து அப்போ அந்தந்த லெவலில் கொடுத்தாங்க. இடஒதுக்கீடு எல்லாம் கொடுத்து, இலவசம் கொடுத்து எல்லாம். அப்போ எல்லோரும் வந்துட்டா, இப்போ எல்லோரும் போட்டி போட்டு எல்லா வேலையும் செய்கிறான். யார் திறமை இருக்கோ செய்கிறான். இதெல்லாம் செஞ்சாங்க. 67க்கு அப்புறம் தான் நடந்துச்சு, அதுக்கு முன்னாடி நடக்கலை, எழுதி வச்சுக்கோங்க. சரியா? ஆமாம். கேட்டால் காமராஜர் காங்கிரஸில் பண்ணாரும்பாங்க. 3 ஸ்கூலை ஓப்பன் பண்ணார், அவ்வளோதான். யார் முன்னதை? இங்கிலீஷ்காரன் திறந்து வச்சுருந்த ஸ்கூலெல்லாம் அந்த ராஜாஜி மூடுறாரு, அதை திறக்கிறாரு. வேறு எதுவும் செய்ய முடியல அவளால். செய்ய முடியாது. ஏன்னா எங்கே இருந்தார்? காங்கிரஸில் இருந்தார். பண்ணையார் ஆட்சி தான் அது. பண்ணையார்
பிராமண ஆட்சி தான், எல்லாருமே அவங்க இதுதான் இருப்பாங்க. கேளுங்க. பீகார் உத்தரகண்ட்லாம் கம்பெனி பேங்க்லாம் இருக்காதான்னு கேட்குறீங்க. இருக்கும், ஏதாவது 1-2 சிட்டியில் மட்டும் இருக்கும். சரியா? அப்படியே கம்பெனி வந்தாலும் அவனுங்களுக்கு வேலை செய்ய முரட்டானுங்க. அவனுங்க எழுத படிக்க தெரியாது. இங்கே பார்க்குறீங்களா எப்படி வேலை செய்கிறான்னு? அந்த செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, பேசக்கூட மாட்டானுங்க. செக்கு மாடு மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, சிந்தனை திறன் இருக்காது. ஏன்? முதல்ல தாய்மொழியில் படிக்கிறதில்ல. சார் ஹிந்தி சார் அப்படிமே. இந்தியாவில் ஒரு நாய்க்கு கூட தாய்மொழி கிடையாது. தாய்மொழி படித்தா தான் நான் புரிஞ்சு படிப்பான், செய்வான், சிந்திப்பான். மொழி இருந்தால் தான் சிந்தனையே வரும். அவன் தாய்மொழியே படிக்கிறதில்ல, அப்போங்க சிந்தனை வரும். அவங்க ஊரில் என்ன 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்னத்தை சொல்லி கொடுத்தானோ அவன் குடும்பத்தில் அதை வச்சு ஓட்டிகிட்டு இருப்பான். நீ இந்த தொழில் தான் செய்யணும், கடவுள் இருக்கார், ஜெய் ஸ்ரீராம் சொல்லணும், ஸ்ரீராம் தான் உன்னை காப்பாற்றுறாரு, நீ போன ஜென்மத்தில் இந்த செஞ்சதுனால பாவத்தை அனுபவிக்கிற, பொண்டாட்டி அடிமையாகவே வச்சுருக்கணும், சரியா? படிக்க விடக்கூடாது, பொண்டாட்டி சொத்து பேர் எழுதி வைக்கக்கூடாது. இந்த சனாதனர்களை மனு தர்மங்கள் அதையே சொல்லி கொடுத்து அவன் குடும்பத்தில் சொல்லியே வளர்ப்பானுங்க, அதேமாரி வளருவாங்க. அதுக்கு மேலே சிந்தனையே இருக்காது. ஏதோ சோத்து பொழப்புக்காக வரானுங்க, வேறு ஒன்றும் கிடையாது. நான் சொல்கிறேன், நம்ம ஆளுங்களே 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அறிவை தான் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். இப்போ என்ன அறிவு வளருது? இந்த கூத்தாடி பசங்களை பார்த்து இந்த ட்ரெஸ்ஸு, இந்த திங்கிறது, இங்கிலீஷ்காரன் சாப்பாடு, சைனீஸ்காரன் சாப்பாடு திங்கிறது, அப்புறம் விதமாக கட்டிங், டேட்டு போட்டுக்கிறது, அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோதான் வளர்த்துக்கிறோம். சயின்ஸ் பார்க்குறோம்ல, ப்ரூவ் ஆகுது பாருங்கள். இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது எதுவுமே பண்ணல. நம்மளே எப்படி இருக்கோன்னா அவன் எப்படி இருப்பான்? அவன் என்ன விலங்கு ஸ்டேஜில் தான் இருக்கான். யார்? செக்கு மாடு அவனுக்கு. ஏன் சார்னா அங்கே இன்னும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவன் ஒழுங்காக டெவலப் பண்ணல. இவனுக்கு பணக்கார குரூப் இருக்கான்ல, சனாதன குரூப்பு, அவனுக்கு மட்டும் மேலே உட்காந்துட்டு இதே சனாதனத்தை வச்சுக்கிட்டு அவன் நீ போன ஜென்மத்தில் செஞ்ச பாவம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி எதுவுமே செய்யலை. வருவான் பாருங்கள், அந்த ட்ரெயின் வரும் பாருங்கள், வட இந்தியாவிலேருந்து. பக்கத்தில் போய் நின்று பாருங்கள். 4 நாளைக்கு ஒரு வாரத்துக்கு என்ன ஆகுது? வயிற்றில் உள்ளெல்லாம் வெளியில் வந்துடும். ஒரு வாரத்துக்கு வரும். அந்த அளவுக்கு தான் இருக்கானுங்க அவனுங்க. அது அவனுக்கு தப்பு கிடையாது, அப்படியே வச்சுருக்கானுங்க பாருங்க. கும்பமேளான்ட்டு போயிட்டு அடிச்சுட்டு சாகுறானுங்க. அங்கே போயிட்டு ஒரு அம்மா என்ன பண்ணுது? அம்மன சாமியாரை போய் தொட்டு கும்பிடுது. ஆமாம், அம்மன சாமியாரை போயிட்டு அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, நான் சொல்லலை அதெல்லாம். ஆமாம், கேட்டாக்கா பாவம் புண்ணியம், நீங்கள் கடவுள் ஏதோ தப்பு பண்ணிட்ட, தீட்டாகிட்டு வந்துட்ட, அதனால தான் செத்துட்டேன்ருவானுங்க. ஆமாம், பணம் பொதுமைப்படுத்தப்பட்ட வாங்கு திறனை குறிக்கிறது. ஆமாம், பொதுமை. தமிழ்நாட்டில் ஒரு மதிப்பு, அங்கெல்லாம் ஒரு மதிப்பு. அதை தான் சொல்ல போய் தான் இங்கே போயிட்டோம். பணம் மூலதனத்திற்கு நீர்மைத்தன்மை தெரிகிறது. நீர்மைத்தன்மைன்னா என்ன அர்த்தம்? இப்போ சொத்து இருக்குது, ஒரு பைக் வச்சுருக்கேன், அதை விற்றுட்டு என்ன பண்ணலாம்? காசு வாங்கிக்கலாம். பண அளிப்பு, மக்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குது அப்படிங்கிறத யார் கால்குலேட் பண்ணுவாங்க? RBI. அதுக்கு ஃபார்முலாலாம் இருக்குது, இதை வச்சு தான் கால்குலேட் பண்ணுவான். என்னென்னு பார்ப்போம். ஒரு பொருளாதாரத்தில் மொத்த பண அளவே பண அளிப்பு மக்கள் கையில் இருக்கணும். பொருளாதாரம் மீன்ஸ் ஓப்பனில் இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நாட்டில் புழக்கத்தில் உள்ள, சொல்கிறாங்க இல்லையா, புழக்கத்தில் இருக்கக்கூடிய பண அளவை குறிப்பதே பண அளிப்பு. வட்டி விகிதம், ரெப்போ ரேட்டு, பேங்க் ரேட்டு, அதெல்லாம் பார்த்தாலும் அது விலைவாசி போன்றவற்றை நிர்ணயிப்பதில் பண அளிப்பு முக்கிய பங்களிப்பு. இந்த கால்குலேஷன் பண்ணி தான் மக்கள் கையில் எவ்வளோ பணம் இருக்குன்னு கண்டுபிடிப்பான். சரியா? அதை வச்சு தான் பேங்க் ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவான். பண அளிப்பு ஒருத்தர் என்ன பண்ணுவோம்? விலைவாசி அதுவாக தீர்மானிச்சுக்குங்க, யாரும் தீர்மானிக்க மாட்டாங்க. மார்க்கெட் எக்கானமி இல்லை நம்மளுது, சந்தை பொருளாதாரம். சந்தை பொருளாதாரத்தில் பண்டமற்று பணியோட விலை யார் தீர்மானிப்பா? அந்த பொருளினுடைய, இப்போ தக்காளிக்கு தேவை எவ்வளோ இருக்குது, தக்காளி இன்றைக்கி சந்தைக்கு எவ்வளோக்கு வந்திருக்கு. தக்காளிக்கு சந்தைக்கு வந்தது 10 கிலோ, தேவை 15 கிலோ. அப்போ விலை என்ன ஆகும்? அதுவே ஃபிக்ஸ் ஆகிடும். காலையில் அங்கே மார்க்கெட்டுக்கு போங்க, வீட்டில் தெரியாது, அவன் சில்லறை விற்பனையாளர். காலையில் எழுந்திரிச்சு அந்த காய்கறி மார்க்கெட்
பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ள அங்கே காய்கறி மார்க்கெட் இருக்கும், போங்க ஒரு 3 மணி 4 மணியில் 2 மணிக்கு போங்க, எல்லாம் காய்கறி பழம் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ரேட்டு ஃபிக்ஸே பண்ண மாட்டான், பொறுமையாக இருப்பான். எவ்வளோ வந்திருக்குது விவசாயி எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்பான், அப்புறம் தான் பேரம் பேசுவானுங்க. இன்னொரு பக்கம் டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருக்கு, எவ்வளோ பேர் கேட்குறான்னு பார்ப்பான். இன்னொரு பக்கம் எவ்வளோ வந்திருக்கு, அதை வச்சு வாங்குறவன் என்ன பண்ணுவான், பேரம் பேசுவான். அப்போ நான் 10 ரூபாய்க்கு தரம்பா ஒரு கூட, ஆமாம். அது அந்த கையில் துணியை போட்டுலாம் பார்ப்பாங்க, நல்லா துணி போட்டு. யார் பேசுவாங்க, விற்கிறவனு வாங்குறவனு பேசிக்குவான். அதாங்க, விற்கிறவனு வாங்குறவனு பேசிக்குவான். எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ பேர் வாங்க ரெடியாக இருக்கான்னு பார்ப்பான். இவன் முடிவு பண்ணிக்குவான், இன்றைக்கி டிமாண்ட் அதிகமாக இருக்குது, ரைட்டு. இவன் ரேட்டு சொல்லுவான், 100 ரூபாண்ணாம்பா அப்படின்னு. அது ஓப்பன்லையும் பேசுவானுங்க. அப்போ நான் 110 ரூபா தரேன்ப்பா கூடம்மா. உடனே இல்லை நான் 200 ரூபா தரேம்மா, நான் 300 ரூபா தரேம்மா. வாங்குறேன். ஆமாம், அதேமாரி ஏலம்தான். சரியா? இதுதான் இது லேபரர்ஸ். அங்கே போங்க, காலையில் 5 மணிக்கு இந்த 5 ரோட்டுக்கிட்ட போய் நின்று பாருங்கள், நிறைய பேர் வந்து வேலைக்கு நிற்பாங்க. சித்தாள் கொத்தனார் எல்லாம் வந்து நிற்பான், வந்து வண்டியில் பேசி ஏற்றிட்டு போவான். அன்றைக்கி ஆள் ரொம்ப கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, நான் சேர்த்து 10 ரூபா சேர்த்துறப்பா வாப்பா நான் கூப்பிட்டு போயிடுவான். ஆள் நிறைய பேர் இருப்பான், 100 பேர் தான் வேலை செய்கிறதுக்கு தேவை, 200 பேர் நிற்பான். அப்போ அடித்து பேசுவான், 500 ரூபாலாம் தர முடியாது, 450 ரூபா தரேன் வா. நிறைய பேர் இருந்தாக்கா, கம்மியான ஆள், தேவையோட கம்மியான ஆள் இருந்தால் நான் 10 ரூபா சேர்த்து தரேன் வா. அவன் கிடக்குறான், ஐயா வாயா நான் தரையா, டீ வாங்கி தரேன் வா, ஏறி உட்காரு கூப்பிட்டு போவான். எல்லாம் இப்படி தான் நடக்கும். அதான் சந்தை பொருளாதாரம். இதெல்லாம் தெரியாமல் வச்சுருக்காங்க நம்மளை வீட்டுக்குள்ள. படிக்க போகுது பிள்ளை, படிக்க போகிறான் பையன், நம்ம தான் நான் படிக்க போனால் எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. அப்புறம் ஒன்றுமே தெரியாமல் போயிடும். முதல்ல வீட்டில் வேலை பார்க்கணும், காய்கறியெல்லாம் போய் வாங்குங்க, கடைக்கு போங்க, கரண்ட் பில் கட்டுங்க, எல்லா வேலையும் செய்யுங்க. அதுதான் வாழ்க்கை. அதுக்கு தான் சம்பாதிக்கவே போகிறீங்க. அதுவே தெரியாமல் போய் படித்து என்னத்தை பண்ண வரும்? அப்போ தான் படிப்பு புரியும். முதல்ல இங்கே படிக்கிறது அப்போ தான் புரியும், எல்லாம் புரியாது. பண அளிப்பின் பொருள். குறிப்பிட்ட காலத்தில் பண அளிப்பு நிலை கருத்தாகவும் ஒரு கால இடைவெளியில் ஓட்ட கருத்தாகவும் உள்ளது. இப்போ எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா என்னது, நிலை கருத்து. இன்றைக்கி சந்தையில் 50,000 கோடி பணம் இருக்குப்பா இன்னைக்கு. ஓட்ட கருத்துன்னு வச்சுக்கோங்க, இந்த 50,000 கோடி அப்படியே இருக்காது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வருது, ஓகேவா? அந்த பணம் அங்கேயே இருக்காது. நான் 1 லட்ச ரூபாய்க்கு போய் என்ன பண்ணுறேன், நகை வாங்குகிறேன். தங்கமாக மாறிடுச்சு 1 லட்ச ரூபா என் கையில். சரியா? அந்த நகை வியாபாரம் என்ன பண்ணுவான், அதை எடுத்துகிட்டு போய் அவங்க ஒய்ஃபுக்கு ஏதோ ஒன்று வாங்கி தருவான். இப்போ ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினாக வந்துருச்சு, அங்கே ஒரு 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா மாறிடுச்சு. இந்த 1 லட்ச ரூபா பணம் எத்தனை வேலை செஞ்சுட்டு போகுது பாருங்கள். அவன் என்ன பண்ணுவான், அவன் போய் அவன் வீட்டுக்கு ஏதோ ஒன்று வாங்குவான், வீடு வாங்குறான், ஏதோ ஒன்று பண்ணுறான், அங்கே ஒரு 1 லட்ச ரூபா மாறுறான். அவன் வாங்கிட்டு போய் என்ன பண்ணுவான், கார் வாங்குவான். இந்த 1 லட்ச ரூபா என்ன ஆயிடுச்சு, இத்தனை வேலை செஞ்சுட்டு போயிடுச்சு. இது எல்லாமே பணம் தான். அதனால தான் சொல்லுவேன், கருப்பு பணத்தை ஒழிக்கலாம் முடியாது. அதுக்கு பணத்தெல்லாம் நீக்கினாலாம் கருப்பு பணம் ஒழியாது. இப்போ நான் 1 லட்ச ரூபா கணக்கு காட்டில் கவர்மெண்ட்டில், இது கருப்பு பணம். அவன் ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷின் வாங்கினால அதுவும் கருப்பு பணம் தான், 2 லட்சம். அவன் வீடு கட்டினானா அதுவும் 1 லட்சம், அது கருப்பு பணம். கணக்கில் வராது எல்லாமே என்னது, கருப்பு பணம் தான். இதெல்லாம் பணமா சார்? ஆமாம். இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம், எப்போ வேணாலும் விற்றுக்கலாம், விற்று காசாக்கிடலாம். சரியா? அடுத்தது பண அளிப்பின் பொருள். இந்தியாவில் காகித பணத்தெல்லாம் அச்சடித்து வெளியிடுறது யார்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. 1 ரூபா தவிர மற்ற காகித பணம். நாணயங்கள் 1 ரூபா காகித பணம் யார்? ஒன்றிய அமைச்சரவை. இங்கே பாருங்க, நாணயங்கள் மத்திய அரசின் நிதித்துறையாலும் வெளியிடப்படுகிறது. இது என்னங்க இது, புலியா? புலியாது? சிறுத்தையா? சிறுத்தைலாம் வாய்ப்பு இல்லை, புலி. ஆமாம், பாம் ட்ரீ. பாம் ட்ரீ. பாம் ட்ரீ ஏன் சார் வச்சாங்கனாக்கா, அது வறட்சியில் என்ன பண்ணும், உயிரோடு வாழும். ஈச்ச மரம் ரொம்ப தூரத்துக்கு வேறு போய் தண்ணியை உறிஞ்சி பாதுகாத்து வளரும். அதனால் அது. புலி எதுக்கு வச்சுட்டு போனால், புலி தான் என்னது, காட்டில் காடு செழுமையாக வச்சுருக்கிறது புலி தான்.
அதான் கீ ஸ்பீசிஸ். செழுமையாக காடு இருக்குன்னா அங்கே வந்து என்ன இருக்கணும், புலி இருக்கணும். சரியா? ஆமாம். இது தவிர பொதுமக்களால் வங்கிகளில் வைக்கப்பட்டுள்ள பல்வேறு வித கணக்குகளில் உள்ள பணம், வெளியிட்ட பணங்கள், மக்களோட பணம் எங்கே இருக்கும், பேங்க்கில் இருக்கும். இதெல்லாம் பணமாக கருதப்படும். காகித பணம் அதிகாரம் பெற்ற சட்டப்பூர்வ செலாவணி பணம், செலாவணி. இந்திய ரிசர்வ் வங்கி பண அளிப்பில் கால்குலேஷன் போடுவாங்க. M1, M2, M3, M4 என 4 வகையில் அளவீடுகளை செய்கிறது. அளவீடு செஞ்சு தான் அதுக்கப்புறம் அட்வான்ஸ்லாம் வந்துருச்சு. L1, L2, L3லாம் வந்துருச்சு. அது கொடுக்கல, பரவாயில்ல. இது மட்டும் M1 ஃபஸ்ட் லெவல் பணம். இதில் எதெல்லாம் கணக்கில் எடுத்துக்குவான் அப்படின்னாக்கா, காகித பணம் ப்ளஸ் நாணயம் அச்சடித்து வெளியிட்டது, கேட்பு வைப்புன்னா என்னது, சேவிங்ஸ் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, கேட்பு வைப்பு. அதில் ஏன்னா அது எப்போ வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம்ல. இது 3 எடுத்து பார்ப்பாங்க எவ்வளோ இருக்குது அப்படி. அடுத்தது M2, M1 அப்படியே எடுத்துக்குவாங்க. அப்புறம் அஞ்சலக சேமிப்பு வங்கியின் சேமிப்பு வைப்பு. போஸ்ட் ஆஃபீஸில் டெபாசிட் பண்ணுறீங்களே, சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சுக்கலாம் போஸ்ட் ஆஃபீஸில். அது உடனே எடுக்க முடியாது, பேங்க்கில் இருக்கிற மாதிரி லேட்டாக தான் எடுக்க முடியும். கரெக்டாக திறந்த உடனே தான் போய் வாங்கணும், முன்னாடி எழுதி கொடுக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அதனால் 2வது லெவலில் அதை சேர்த்திக்கிறாங்க. M1 கூட சேர்த்துனா அது M2. அடுத்து கேட்பாங்க இதெல்லாம் கேள்வி. M2ல் எது வரும், 4 ஆப்ஷன் கொடுத்துருவோம். M1ல் எது வரும், M3 எடுத்தது. M2 அப்படியே எடுத்துக்குவாங்க. கேட்பு வைப்புகள், மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பணம், கேட்பு வைப்புகள் M1. அது கூட எதாவது சேர்த்துறாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் அக்கௌண்ட்டு, அதில் உள்ள பணம், அது M2 ஆயிடுச்சு. அந்த M2 அப்படியே எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அனைத்து வணிக மற்றும் கூட்டுறவு வங்கி உள்ள கால வைப்புகள், டேம் டெபாசிட் சேர்த்துக்கிட்டான். டேம் டெபாசிட் உடனே எடுக்க முடியாது, அந்த டேம் முடிஞ்சோடனே தானே எடுக்க முடியும். அதெல்லாம் எவ்வளோ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது, அந்த லிக்யூரிட்டி நேச்சர் ஆஃப் லிக்விடிட்டி இருக்குல்ல, அது ஆட் ஆகிட்டே போகுது. இது ஹைலி லிக்விடிட்டி, அதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறான். அது கூட ஏதாவது சேர்த்துறான் கொஞ்சம் லைட்டாக, உடனே எடுக்க முடியாது, அதை சேர்த்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னது, இதுவும் அதேமாதிரி லேட்டாக தான், இது எடுத்ததுக்கப்புறம் தான் இது எடுப்பேன். அது அடுத்தது என்னது, M4, M3 ப்ளஸ்ஸு அஞ்சலகத்தில் உள்ள அனைத்து வைப்புகளும் எடுத்துக்கிறாங்க. ஏதாவது ஃபிக்ஸட் டெபாசிட் அதெல்லாம் சேர்த்திக்கிறாங்க, அவ்வளோதான். M4. இதில் M1, M2, M3 குறுகிய பணம் என அழைக்கப்படுகிறது. நம்ம தானே 2ல் என்ன இருக்குது, எல்லாம் கையில் உள்ள பணம், டிமாண்ட் டெபாசிட்டு பேங்க்கில், அப்புறம் டிமாண்ட் டெபாசிட்டு போஸ்ட் ஆஃபீஸில், இது 2. அதனால் நேரோ மணி. அப்புறம் என்ன பண்ணுறான், எல்லா பேங்க்கில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட்டு சேர்த்துறான். அதோட இன்னும் கொஞ்சம் பெருசாகுது, இது இவ்வளோ பெருசுனா இது பெருசாகுது. அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட், ப்ராட் மணி. கணக்கு அதிகமாக வருமா, ரைட். ஆனால் அந்த பணம்லாம் அங்கேயே இருக்காது, என்ன இருக்காங்க, அதெல்லாம் எடுத்து திரும்ப கடன் கொடுத்துருப்பான். கடங்காரன் அதை வாங்கிட்டு போய் லேண்ட் லேபர் கேபிட்டல் வாங்கியிருப்பான். திரும்ப அந்த பணம் எங்கே வந்துடும், மக்கள்கிட்ட வந்துடும். அப்படியே சரியா, அப்படி சைக்கிள் அடிச்சுட்டு அதெல்லாம் அங்கே போய் அவன் என்ன பண்ணுவான், அதேமாரி அவன் பொருள் வாங்குறானா, அவன் வாங்கினவனும் இன்னொருத்தனுக்கு அது வருமானம் ஆயிரும், அவன் செலவு பண்ணுவான். இன்னொருத்தனுக்கு அது வருமானம் ஆயிரும், அவன் செலவு பண்ணுவான். இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். M3 மற்றும் M4 பரந்த ப்ராட் மணி அப்படிம்பாங்க. நீர்மத்தன்மை குறைந்து வருது, அதை சொல்லணும். இது அதிகமான நீர்மத்தன்மை உள்ளது, இது அதோட நீர்மத்தன்மை கம்மி. கரெக்டாக, உடனே எடுத்து செலவு பண்ண முடியாது. இது அதோட கம்மி, இது அதோட கம்மி நீர்மத்தன்மை. பணக்குறியீடு, அந்த உதயகுமார் அது ஃபேக்ட், அதை படிச்சுங்க 2010. ருபியா அப்படின்ற வார்த்தையிலேருந்து வந்துச்சாமா. ஜப்பானுக்கு இருக்குது, அமெரிக்காவுக்கு இருக்குது, பிரிட்டன், ஜப்பான், ஐரோப்பா, அதுக்கப்புறம் நம்ம தான் 5. ஐரோப்பானா யூரோ. எதனா 1, 2, 3, 4, 5 பேர் நாடுகள் தான் என்ன இருக்குது, அந்த குறியீடு மாதிரி இருக்குது. வேறு எந்த நாடுகளுக்கும் கிடையாது.
பண அளிப்பினை தீர்மானிக்கும் காரணிகள். ரொக்க வைப்பு விகிதம் ஒன்று. ஃபஸ்ட்டு பண அளிப்பினை தீர்மானி காரணம். பண அளிப்புனா மக்கள் கையில் உள்ள பணம் தீர்மானிக்கிற காரணிகள் என்னது? மக்கள் கையில் இருக்கிற பணம், வங்கியில் இருக்கிற பணம், சரியா? அதுக்கு பேர் ரொக்க வைப்பு விகிதம். ரொக்க இருப்பு விகிதம் வங்கி தனது பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கும் இருப்பு மற்றும் மைய வங்கியில் வைத்திருக்கும் ரொக்க வைப்பு மொத்த வைப்புகள் என்ற விகிதம். இது மக்கள் கையில் உள்ள பணத்துக்கு பேர் என்னது? ரொக்க வைப்பு விகிதம். மக்கள் கையில் இருக்கிறது அல்லது மக்கள் டெபாசிட் வச்சுருக்கனால அது. இது பேங்க் கையில் இருக்கிறது. பேங்க் லாக்கரில் கொஞ்சம் தனியாக பணம் வச்சுருப்பான், எப்பயும் அதை எடுத்து செலவு பண்ண மாட்டான். சொன்னேன்ல, கேஷ் ரிசர்வ் ரேஷியோவாக இவ்வளோ எத்தனை %, 5% அந்த மாதிரி மெயின். ஒரு சில பேங்க் அவனே வச்சுக்குவான், ஒரு சில பேங்க் எங்கே கொண்டு போய் வச்சுருப்பான்? ஆர்பிஐயில் கொண்டு போய் வச்சுருப்பான். அதெல்லாம் ஸோ பேங்குக்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அதுக்கு பேர் என்னது? ரொக்க இருப்பு வைப்பு. அதே பேங்குக்கிட்ட மக்களோட டெபாசிட் இருக்குல்ல, அது இங்கே வந்துடும் ரொக்க வைப்பில். பேங்க்கில் பேங்க்கோட பணம் இருக்குல்ல, அது ஆர்பிஐயில் வச்சுருக்கிற பணம், அது வந்துட்டு என்னது? ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரிசர்வ் டெபாசிட் ரேஷியோ, ஆர்டிஆர். ரொக்க இருப்பு விகிதம், ரொக்க வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு வைப்பு விகிதம், ரொக்க இருப்பு விகிதம், கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, சிஆர்ஆர் தான் நமக்கு தெரியுமே. அதுமாதிரி ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ, இதுவும் நமக்கு தெரியும். அவ்வளோதான். இதெல்லாம் புதுசாக இருக்குது. பண அளவு கோட்பாடு, இர்விங் ஃபிஷர். ஃபிஷரின் அவர் சொல்கிறார், பண அளவு கோட்பாடை பற்றி சொல்கிறாரு. பண அளவு கோட்பாடு என்பது மிக பழமையான கோட்பாடு. 1588 இருக்காமா. டவான் செட்டி அப்படின்னு இத்தாலிய பொருளியல் அறிஞர் அவர் முன்மொழிஞ்சிருக்கார். நவீன வடிவிலான கோட்பானை உருவாக்கிய புகழ் முழுவதும் பணத்தின் வாங்கும் சக்தி அப்படின்ற அதை எழுதின இர்வின் ஃபிஷர் அதான் அப்படி சேர்த்து வருது 1911. பழைய கோட்பாடு யார்? டேவன் செட்டி 1900. புதிய கோட்பாடு இர்வின் ஃபிஷர். அவர் எழுதின பணத்தை பற்றி எதில் எழுதியிருக்காரு? பணத்தோட வாங்கும் சக்தி. பணத்துக்கான வாங்கும் சக்தி என்ன ஆகும்? மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே நிலையாக இருக்காது. பரிவர்த்தனை சமன்பாடுங்கிறாரு ஒரு கோட்பாடு. எம் ஈக்குவேஷன் மேக்ஸ் தெரியணும். எம்னா என்ன அர்த்தமா? பண அளவு மொத்தமாக. பணம் அப்படியே இருக்குமா? இந்த 1 லட்ச ரூபா எப்படி சுற்றிக்கிட்டு வந்துச்சு? சுற்றிக்கிட்டே இருக்கும். இன்ட்டு வி வெலாசிட்டி வச்சுக்கோங்க. மணியோட வெலாசிட்டி அப்படி வச்சுக்கோங்க. வி திசை வேகமா அப்படி. பி ப்ரைஸு. டி ட்ரேடு இன்ட்டு ட்ரேடு வாணிபம் வச்சுக்கலாம். பணம், அந்த பணம் எவ்வளோ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துச்சு? இப்போ சொன்னால 1 லட்ச ரூபா என்கிட்ட வந்துச்சு. இப்போ 5 பேர் கை மாறி போச்சு. அப்போ எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு? 1 × 5 5 லட்ச ரூபாய்க்கு நடந்திருக்கு. அதான் சொல்கிறாங்க. மணி அதோட சுற்றிட்டு வர்றது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா எவ்வளோ வியாபாரம் நடந்திருக்கு. அப்போ இந்த 5 டிரான்சாக்ஷனில் எவ்வளோ வியாபாரம் நடந்துச்சு? 5 லட்ச ரூபாய்க்கு நடந்திருக்கு. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவல் டு திஸ் 2. மேக்ஸ் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. சொன்னால மேக்ஸ் வந்துட்டு லைஃபுக்கு யூஸ் ஆகாது. பட் லைஃபுக்கு யூஸ் ஆகிற அந்த கான்செப்ட் எல்லாம் புரிஞ்சிங்கன்னா மேக்ஸ் முக்கியம். பண அளிப்பு, பணத்தேவை, இவ்வளோ தான் இருக்கும். ரொக்க பரிவர்த்தனை சமன்பாடு யார்? ஃபிஷர். சரியா? இங்கே உள்ள டி அங்கே போனான்னா டிவிஷனில் போயிடும். அவ்வளோலாம் ரொம்பலாம் போக வேண்டாம், நம்ம விட்டுருங்க. இதெல்லாம் வேண்டாம். ஃபிஷர் மட்டும் பிடிச்சிக்கோங்க. ரொக்க பரிவர்த்தனை கோட்பாடை கூறியவர் யார்?
விலை ஏற ஏற பணத்தோட மதிப்பு என்ன ஆகும்? குறைஞ்சி போயிடும். விலை ஏற ஏற பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். இங்கே பாருங்கள், இது இந்த படத்தை பார்த்தா தெரியுது பாருங்கள். அது மாதிரி பணத்தோட அளவு அதிகமாக அதிகமாக பணத்தோட மதிப்பு என்ன ஆயிரும்? குறைஞ்சிரும். இங்கே இருக்குது பணம், மதிப்பு அதிகமாக இருக்குது. இவ்வளோ பணம் கொடுத்தீங்கன்னாக்கா மதிப்பு உயர்ந்துட்டு இருக்கு. சரியா? இன்னும் பணம் அளிப்பு அதிகமாகிடுச்சு, மதிப்பு என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சி போச்சு. பணத்தோட அளிப்பு அதிகமாக அதாவது பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்போட பணத்தோட அளிப்பு அதிகமாக இருந்தால் பணத்தோட மதிப்பு என்ன ஆயிரும்? குறைஞ்சி போயிடும். அவ்வளோதான் அதில் நமக்கு புரிஞ்சிக்க வேண்டியது. அதை விட்டுருங்க, நீங்கள் உள்ளெல்லாம் போக வேண்டாம். கேம்பிரிட்ஜ் மார்ஷலோட சமன்பாடா? பணத்தோட அளவு எதுக்கு ஈக்குவலாக இருக்குமா? மொத்த உண்மை வருமானம், மக்கள் வாங்கி நுகர்ந்த பண்டம் மற்றும் பணிகளின் பொது விலை, மக்கள் தங்கள் கை ரொக்கமாக வைத்திருக்க விரும்பும் சமுதாயத்தின் மொத்த உண்மை வருமானத்தின் ஒரு பகுதி. சேமிப்பாக வச்சுருக்காங்களா அது. அவர் சொல்கிறார், மார்ஷல் சொல்கிறார், மணி ஈக்குவல் டு உண்மை வருமானம், விலை மட்டம், ப்ரைஸு. ஓகேவா? வைத்திருக்கவருங்க கீப் அப்படி வச்சுக்கோங்க. சேவிங்ஸை வச்சுருக்கான். அவ்வளோதான், வேறு ஒன்றும் தேவையில்லை. அந்த சமன்பாடை மனப்பாடம் பண்ணிக்கோங்க. அடுத்து கீன்ஸ் முதல் சமன்பாடு, 2-3 சமன்பாடு இருக்கோ, இதை மனப்பாடம் மட்டும் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வேண்டாம், இதை விட்டுருங்க. பணவீக்கம்னா என்ன? அப்பா சூப்பர். நீங்கள் போய் வெளியில் இருக்கிறவன்ட்ட எவன்ட்டையாவது போய் கேளுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லிட்டானாக்கா நான் காதை நெறிக்கிறேன். இப்படி தான் சொல்லணும் ப்ராப்பராக. வெரி குட். ஒரு நாட்டில் பண்டம் மற்றும் பணிகளின் அளிப்பை விட பணத்தோட அளிப்பு அதிகமாக இருந்தால் பணம் வீங்கிருச்சுன்னு அர்த்தம். எலும்பில் தசை வீங்கின மாதிரி அதானது பணவீக்கம். அதில் டைப்ஸ்லாம் இருக்குது. இதை நாளைக்கு பார்ப்போமா? இந்த இலக்கணத்தை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். பொருளாதாரத்தில் பணவீக்கம், பண வாட்டம் என இரு பெரும் பொருளாதார சிக்கல்கள். ரெண்டுமே சிக்கல் தான். பணவீக்கம் என்பது தொடர்ச்சியான மற்றும் குறிப்பிடும்படியான பொது விலை மட்ட அதிகரிப்பு. விலைன்னா அது பொது விலை, எல்லா பொருளோட விலையும் ஏறுதுன்னு அர்த்தம். அது பெரிய கால்குலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க. பணவீக்கம் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளின் பொது விலை மட்ட அதிகரிப்பு விகிதத்தையும் அதன் விளைவாக பணத்தின் வாங்கும் சக்தி குறைவதையும் காட்டி. இதெல்லாம் வந்து எஃபெக்ட். ஆக்சுவலாக பணவீக்கம்னா நீங்கள் சொன்னீங்கல்ல டெஃபனிஷன், அதுதான் கரெக்ட். இது விளைவு. பணவீக்கம் அடைஞ்சால்னா அந்த பொருளோட விலைவாசி அதிகரிக்கும். பொருளோட வாங்கும் திறன் என்ன ஆயிரும்? விலை எது அதிகமானா குறைஞ்சி போயிடும். அவ்வளோதான். அது வந்து எஃபெக்ட். ஓகேவா? சரி, ரைட். நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கி போதும்.